விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும், நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்துமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ, வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. எறும்புற கற்கொடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அண்டமாகுமா, தகுதிக்கேற்பவே எதையும் குட் மார்னிங் பிள்ளைகள், கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பாடம் பிரீஃப் சுற்றாடல் அவளையும் இருக்கா பார்ப்போம். இருக்கிற 30 நிமிஷம் ஏதாவது டவுட்னு சொன்னா நீங்க கேட்கலாம்.
எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. தேவையில்லாம மைக் ஒன் பண்ணாங்க. ආරට්නම එකක් මෙලවා கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த முக்கியமான மட்டும் பார்ப்போம். 4ஆம் மண்டல இல்லை. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய நமஸ்காரத்துல படிமுறையில் கேட்டா முதலாவது 2 கும்பிடுறது அதுல முதல் மாதிரி இருக்கும். அதுல டவுட்னா கேளுங்க. ரெண்டாவது பாருங்க 2 பின்னால வளையிற மாதிரி. புதாக்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். இது வந்து பின்னால வளையிற மாதிரி, இதுவும் பின்னால 2 வளையும். அதே போல 3 முன்னால குனியணும். இப்படி வரும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது இப்படி. 4ஆவது பாத்தீங்கன்னு சொன்னா 4 எழுதுற மாதிரியே இருக்கும். வலக்கால் முன்னுக்கு வேற 4 மாதிரி இருக்கு. 5ஆவதுக்கு வந்து 5 இடங்கள் வந்து நிலத்துல படணும். அதாவது கவனித்துக் கொள்ளுங்க. இந்த எங்களோட 5 விரலும், அதாவது கையில இருக்கிற காலில் இருக்கிற இந்த 5 விரல்களும் வந்து மட்டும் பட்டச்சு. அதே போல அடுத்தது பாருங்க. 6ஆவதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட உடல்ல வந்து 6 இடங்கள் படம். அதாவது இந்த இடம் மட்டும் படக்கூடாது. மற்ற இடங்கள், அதாவது இங்க கால், இந்த இடம், முழங்கால், இந்த வயிற்று பகுதி, இந்த கை, இந்த வீட்டு பகுதி, கலப்படும், இவ்வளவு பட்டாச்சு. நீ 6 இடங்கள் வந்து பட்டுன்னு சொன்னா அது 6ஆவது படிமுறையா இருக்கு. அதே போல 7ஆவது பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு மைக்ரோன்ல இருக்கா. 7ஆவது பாருங்க. சவுண்ட் வருது இல்ல. சரி, இப்ப விளங்குதா? ஏழாவது என்னன்னு சொன்னா right, 7ஆவது படிமுறை. இது 8ஆவது படிமுறை. ஆங்கில எழுத்து A போல இருக்கும். இது 9ஆவது படிமுறை. வலக்கால் முன்னுக்கு வர மாதிரி 9 இடக்கால் முன்னுக்கு வரும். 4க்கும் 9க்கும் அதான் வித்தியாசம். சரியா? 3ஆவது படிமுறையும் 10ஆவது படிமுறையும் ஒரே படிமுறையா இருக்கு. முன்னால குனியிடுறார். 2ஆவது 11 ஒரே மாதிரி பின்னால வளையிறார். அதே போல 12ஆவது படிமுறை. சூரிய நமஸ்காரத்துல படிமுறைகள் எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னா 12 அடுத்தது பாருங்க. சுய சுத்தம் பேணாவடியில் ஏற்படும் தீங்குகள் என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களை வெட்டாட்டி, நாங்களை வெட்டி பராமரிக்காட்டி அதுக்குள்ள நோய் கிருமிகள் போய் என்ன உங்களோட வயிற்றுக்குள்ள போய் உங்களுக்கு வருத்தங்கள் வரலாம். வயிற்று போக்கு, வயிற்றுல அப்படியானது வரலாம். அதே போல பற்களை ஒழுங்கா பராமரிக்காட்டி பற்சூத்தை, வாயில துர்நாற்றம், பற்களை இழக்க வேண்டி ஏற்படும்.
அதே போல நுளம்பாலை பெற நோய்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா டெங்கு காய்ச்சல், மலேரியா, சிகுன்குனியா, ஜானைக்கால் எல்லாம் வரும். அதே போல ஈக்கள் பெறுகிற இடங்கள் பழைய மரக்கறி, அழுகிய மேடுகள், குப்பை மேடுகள் எல்லாம் இருக்கு. ஈக்களால் ஏற்படுற நோய்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வயிற்றோட்டம், வாந்தி பேதி, வயிற்றுள்ளது இதெல்லாம் ஈக்களால ஏற்படுற நோய்களா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குப்பை ஊழங்களை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள் சூழல் சுத்தமா அழகா இருக்கும். இதுல குப்பை தொட்டி வகைகள் தெரியுமே, சிவப்பு கண்ணாடி, கண்ணாடி கையில வெட்டினா சிவப்பு கலர் ரத்தம் பாருது. அதே போல பொலித்தீன் பிளாஸ்டிக் மஞ்சளுக்குள்ள போடணும். ஷார்ட்கட் என்னடா பெண்டா சோடா இருக்குதாது, அதை குடிச்சா எம்டி எதுக்குள்ள போடணும், செம்மஞ்சளுக்குள்ள போடணும். கடைசியா கடதாசிய நீளத்துக்குள்ள உக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பச்சைக்குள்ள போடணும். இலைகுலை எல்லாம் பச்சை கலர், அப்ப அதெல்லாம் அதுக்குள்ள போடுறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சௌகரியமாக இருக்க, கண்களை மூடிக்கொள்க, அதே போல கை கால் தளர்த்துக, கால் வீரர்கள் தளர்த்துக, இதெல்லாம் படிமுறை உண்டுல. இது தியான படிமுறைகள் 5 இருக்கு. உடலை தளர்த்தல், உள்ளத்தை தளர்த்தல், திட சித்தம், பிரார்த்தனை, உதிப்பு. இதுல அடிக்கடி வாரது உதிப்பு. சரியா? ரைட். இதுல பாருங்க 2வது. இதுல கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டியது, இதய துடிப்பை செய்மடுங்கள், சூழலின் ஒலிகளை செய்மடுங்கள், உங்கள் உள்ளம் அமைதி பெறட்டும், இதம் பெறட்டும், இப்படியான வேர்ட்ஸ்களை பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுப்புறத்தில் கேட்கும் மொழிகளை செயல்படுப்போம், அருகே கேட்கும் மொழிகளை செயல்படுப்போம், உங்கள் இதய துடிப்பை செய்மடுங்கள், உங்கள் சுவாசத்தை செய்மடுங்கள்ன்றது இதுல எல்லாம் வேன் வேன் என்று முடியும். பாருங்க, எனது உள்ளத்தை என்னால் அமைதிப்படுத்த முடியும், எனது உள்ளத்தின் அமைதியை இனியர் உணரத்தக்க வகையில் நான் நடந்து கொள்வேன், எனது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் வீட்டிற்கும் நான் ஒளியாவேன், நான் அறிவுரைப்படி வெற்றி பெற்றாகுவேன். ஒளியாவேன் என்று வந்தா 3வது படிமுறை தரிசித்தான். ஒளி விளக்காவேன் என்று வந்தா 5வது படிமுறை உதிப்பு. இந்த பிரார்த்தனையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் டும் டும் என்று முடியும். எனது குடும்பத்தார் அனைவரது உள்ளங்களும் அதனை உணரட்டும், சிறிய வகுப்புகளை சேர்ந்த தம்பிதங்கில் உள்ளங்களும் அதனை உணரட்டும், பிராணிகள் மரஞ்செடி ஒடிகளும் அதனை உணரட்டும், அனைவரது உள்ளங்களும் அமைதி பெறட்டும், நிம்மதி பெறட்டும் என்று முடியும். அதே போல கடைசி இதான் அடிக்கடி வாரது பிள்ளைகள். வாசிங்க. நீ கண்டறியதில்லை போல என்ன, கொஞ்சம் பார்வை குறைபாடு போல கிடக்கு, கொஞ்சம் வழியா வாசிங்க. எனது உள்ளம் அடக்கமாக உள்ளது, எனது உள்ளத்தால் உணரட்டும், நிம்மதியை வகுப்பு நண்பர்களுக்கும் இப்போது என்னால் பகிர முடியும், எனது அண்மை நண்பர்களுக்கும் பகிர முடியும், எனது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் நான் ஒளிவிளக்காவேன், எனது குடும்பத்தாருக்கு நான் ஒரு மணி விளக்காவேன், நான் ஒளி விளக்காக உலகிற்கு ஒளியூட்டுவேன். அப்ப இதுல வாரது பாத்தீங்கன்னு சொன்னா வெரி குட். பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா இந்த ஒளி விளக்காவேன், ஒளி அந்த அடிக்கடி அந்த வேர்ட் வாரபடியே இது எனது மனம் அடக்கமாக உள்ளது, இதை கேட்டு இது எத்தனையாவது படிமுறையில வர மாட்டேங்குதுப்பா. அப்ப இதை படியா செய்து கூட இதை பாருங்க. இது இல்லாம கேள்வி உங்களுக்கு வராது. தேசிய கொடியில சிவப்பு நிற பின்னணி தேசத்தின் மகத்துவத்தை குறிக்குது, மஞ்சள் நிற வாழேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்குது, செம்மஞ்சள் நிற பட்டி தமிழர்களை குறிக்குது, அதே போல பச்சை நிற பட்டி முஸ்லிம் மக்களையும் ஏனைய இன மக்களையும் குறிக்குது. அதே போல 4 அரசியலைகளும் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மையை குறிக்குது. அதே போல மஞ்சள் நிறம் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் கொடியின் முழுமைப்பாட்டை குறிக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய இலட்சணை செனவிடத்துலதான் இதை வடிவமைத்தது. இதுல பழைய கைநூல்ல இருக்கிறத விட இதுல புதுசா இருக்கு பாருங்க. நிறைகுடத்தினால் சௌபாக்கியம், அது பழசிலையும் புதுசிலையும் உண்டாத்தான் இருக்கு.
நெற்கதிர்னால் தன்னிறைவும் அதுல செழிப்பும் இருக்கு, புதுசுல பொலியும் இருக்கு. மத்தியில் இருக்கும் பால இந்திய சிங்கத்தினால் நாடும் கட்டுப்பாடான மக்களும் தர்ம சக்கரம் தார்மீகம் அதுவும் சரி, அதுல நிலைத்திருப்பன் இருக்குது, இதுல நித்திய நிலைத்திருப்பன் ஒரு புது வச்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த புது கைநூல் விளக்கம் என்னன்னு சொன்னா இது ரெண்டும் தான் புதுசு. இதுல தன்னிறைவு செழிப்புக்கும் பதிலா தன்னிறைவு பொலிவும், நிலைத்திருப்புக்கு பதிலா நித்திய நிலைத்திருப்பன்ற இடம் ஒன்று சேர்த்திருக்கிறார். இதை பாருங்க, இலங்கையினுடைய தேசிய மரம் நாகமரம், அதில் பொழுதின் நிறம் சிவப்பு, பூவின் நிறம் வெள்ளை. தேசிய மலர் நீலோட்பழம், தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். ஒரு அணியில் 6 பேர் விளையாடுவாங்க. சொக்கக்கார இப்பா என்று பாத்தீங்கன்னா அதுல 6 எழுத்து இருக்கு. அதே போல தேசிய பறவை காட்டுக்கும். இலங்கையில மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற இடம்தான் சிவனொளி பாதமலையும் கதிர்காமம். இலங்கையில மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற இடம் எதென்று சொல்லி கேட்டா சிவனொளி பாதமலை, அதே போல கதிர்காமம் மிக முக்கியமானது. அடுத்த பேரும் இது கதிர்காமம். இலங்கையில காணப்படுற அரச நிறுவனங்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், மாநகர சபை, அரசவை, சாலைகள் இப்படி நிறைய இருக்குது. உயர் திணைக்களம் சொல்லி இலங்கையில இருக்கிற அரச வங்கிகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற இதுக்குள்ள இருக்கிறதுல 2 வங்கி தான் கவர்மெண்ட் வங்கி, அதோட என்எஸ்பி தேசிய சேமிப்பு வங்கி. மற்ற எல்லா வங்கியும் வந்து தனியார் வங்கி. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, அதே போல நாணயங்கள் அச்சிடுற இலங்கை மத்திய வங்கி. மற்றது எல்லாமே தனியாருக்கு பேங்க் இதெல்லாம் இது அரச நிறுவனம். இது சிவனொளி பாதமலை இந்த உச்சி. அதே போல பூக்கள் பூக்கும் மாசங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரப்பர், தை மாசம், பலாமா, மாசி. இதுல முக்கியமானதுல மட்டும் பார்ப்போம். இது மாலை நேரத்துல மலர்றதால இது அந்தி மந்தாரேன்னு சொல்றேன். இரவுலும் பகலும் இரவுல அவதானிக்கக்கூடிய பறவைகள் சொன்னா சொல்லுங்க. அந்திமந்தாரையும் 4 மணி போவும் உண்டா சார்? 2 3 தானா? அடுத்தது ஊர்ந்து செல்லக்கூடியவை படிச்சோம். ஊர்னா பாம்பு, பல்லி, முதலை, நத்தை எல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடியதா இருக்கு. அதே போல நீந்துறது, நீன்றால் ஆமை, நீர்பாம்பு, கணவாய், நீர்நாய் எல்லாம் நீந்தி செல்லும். தவளை தேரையெல்லாம் தரையில தாவி பாயும். அணில் குரங்கு மரத்துல தாவி பாயும். தாவர உண்ணிகள் என்று சொல்றது தாவர பகுதியில மட்டும் சாப்பிடும். ஆடு, மாடு, மான், மரை. அதாவது தாவர பகுதியில் என்று சொன்னா பூவா இருக்கலாம், இலையா இருக்கலாம், வேரா இருக்கலாம், கிழங்கா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், பூக்கள்ற மொட்டுக்களா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. ஊருணிகள் என்று சொல்றது பூச்சிகள், மீன், அதே போல பிராணிகளை பிடிச்சு சாப்பிடும். புலி, சிறுத்தை, நரி, ஓணான், கொக்கு முதலையெல்லாம் வரும். 2ஐயும் சேர்த்து சாப்பிட்றாக்கள் அனைத்து முடி என்று சொல்லுவோம். நாய், பூனை, எலி, காகம், கரப்பான், பாத்தெல்லாம் வரும். பொதுவாக இதெல்லாம் நீர்ல வாழும். தரை முனையொட்டிகள் எல்லாம் தரையில வாழும். சிலது வந்து விசேட கூடமைத்து வாழும். சிலந்தி, கருங்குளவி, தேனி, செவ்வரும்பு எல்லாம் இலைகளை. இப்ப செவ்வரும்பு இலையை மடிச்சு கூடு கட்டும். தேனி தேன் கூட, சிலந்தியும் வந்து விசேட கூடமைத்து வாழும். மரப்பொந்துல வாழ்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிளி, மரங்கொத்தி, ஆந்தை இதெல்லாம் நீரூட வாழியல் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல இருக்கிறதுல தேரை, தவளை, தலமந்தரா. வண்ணத்தி பூச்சியில வாழ்க்கை வட்டம் தெரியும். முட்டை, அது குடம்பி, அது கூட்டுப்புழு, வண்ணத்தி பூச்சி. வண்ணத்தி பூச்சி முட்டையிடும். அது 4 தொடக்கம் 5 நாட்கள்ல குடம்பியா மயிர் கொட்டியா வெளியில வரும். அந்த மயிர் கொட்டி 1-2 வாரங்கள்ல கூட்டுப்புழுவா மாறும். கூட்டுப்புழு 10 நாட்களுக்குள்ள வண்ணத்தி பூச்சியா மாறும்.
உடம்புகளால பிராணிகளால தீங்குகள் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. மலேரியா, டெங்கு, டெமையாசி ஏற்படும். டெங்கு, மலேரியா, யானைக்கால செத்து போட்டியா. அதே போல இந்தியால கழிச்சல் நோய் வரும். நாயின, பூனை, நரி, குரங்கு கடித்த விசர் நாய் கடி வரும். இந்தியால பிளேக் நோய் வரும். இப்ப நாங்க தோட்டத்துல குப்பைகளை எரிக்கிறதால அல்லது கொதி நீரை கொட்டுறதால வெந்நீர் சுடுநீரை கொட்டுறதால மண்புழு இறந்து விடும். மண்புழு இறந்தா குப்பைகளை உட்க வச்சு செய்வது யார்? அதால நாங்க மண்புழுவை பாதுகாப்போம். அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்துறது மண்ணை வளப்படுத்துறது மண்புழு. தேன் தருதல், மருந்து சக்தி உணவு, பசு பால் தரும், கோழி முட்டை இறைச்சி என்பன தரும். பிராணிகளால ஏற்படுற நன்மை. நாய் வீட்டை பாதுகாக்கிறது, திருடர்களை கண்டுபிடிக்கிறது. உண்மையில நான் மோப்ப சக்தி அதிகம் உள்ள பிராணி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நான் யாரு? சூழலுக்கு அழகூட்டுதல் வண்ணத்தி பூச்சி, மனதுக்கு இதமளித்தல் வளர்ப்பு மீன்கள். தாள்களை ஆக்கங்கள் பிள்ளைகள் வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. தாளை கிடிச்சு செஞ்சா கொலாச் தோற்கி தாளை கிடிச்சு செஞ்சா கொலாச். தாளை மடிக்கி செஞ்சா ஒரிகான் ஷார்ட்கட் மடி மடி. தாளை மடிக்கி செஞ்சா ஒரிகான். வித்துக்களை பயன்படுத்தி செய்த அல்பர் ஷார்ட்கட் அவிச்சு. வித்து அவிச்சு தானே சாப்பிட்றோம் நாங்க. அதெல்லாம் சரியா? அப்ப இந்த 3 ஆக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கேள்வியில் அடிக்கடி வாரம். தாளை கிழிச்சு செஞ்சா கொலாச், மடிக்கி செஞ்சா ஒரிகாமி, வித்துக்களை பயன்படுத்தி செய்தா அல்பன். ஞாபகம் வச்சுக் கொள்ளு. இந்த அலகுகள் எங்களுக்கு தெரியும். 5வது மணியாசுக்கட்டை, நீர்மட்டம், மேசன் பயன்படுத்துற பொருட்கள், சாந்த பை, தட்டுப்பொருள். இது கச்சன் பயன்படுத்துறது, உளி, சி உளி, சுத்தியல், அணிகள் அடிக்கிறதுக்கு பயன்படுறது, பனை சில்லு, மட்பாண்ட கைத்தொழில பயன்படுறது, சுவடுவரை சில்லு. சாப்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சக்தி தரும் உணவுகள் இருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் எங்களோட உடலுக்கு தேவையான சக்தியை தரும். ஆனா நான் கூட கழிச்சு இருக்க மாட்டாலும் சக்தி வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? கார்போஹைட்ரேட் சாப்பாடுகள் சாப்பிடணும். ஆனா சார் எப்படிதானே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்போஹைட்ரேட் உணவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா சோறு, மரவள்ளி கிழங்கு, இடியப்பம், இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதே போல புரத உணவுகள் தான் எங்களோட உடலை வளர்க்கு. நீங்க பிறந்த மாதிரி எப்ப இருக்கிறீங்க? நல்லா வளர்ந்துட்டீங்க. ஏன்னா சின்ன பா குஞ்சா இருந்து இப்ப பெரிய ஆளா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் வளர்ந்துருவீங்க. அப்ப உங்களோட உடலை வளர்க்கணும். என்னத்தை சாப்பிடணும்? இந்த மீன், இறைச்சி, முட்டை, கடலை, நிலக்கடலை, சோயா வரை, சோயா பால், இப்படியான புரத உணவுகளை நல்லா சாப்பிடும். அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கூல்ல இப்ப முட்டையெல்லாம் தராங்க. ஏன்னா உங்களோட வளர்க்கணும் சொல்லி. அதே போல உங்களோட மூளை வளர்ச்சிக்கும் புரத உணவுகள் நல்லது. அதனால புரத உணவுகளை நல்லா சாப்பிடும். அதே போல விட்டமின் உணவுகள் இது எங்களை நோயில இருந்து பாதுகாக்கும். என்ன விட்டமின் உணவுகள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பழங்கள், எல்லா இலைக்கறி வகைகள், அகத்திக்கீரையா இருக்கலாம், முருங்கைக்கீரையா இருக்கலாம், என்ன அதே போல கீரை வகைகள் எல்லாமே உங்களை என்ன செய்யும்? நோயில பாதுகாக்கும். நாங்க எதை சாப்பிட்டு போட்டு இது புளிக்குதுன்னு சொல்றோமோ அதுல விட்டமின் சி இருக்கு. புளிப்புச்சுவையுடைய பழங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விட்டமின் சி இருக்கு. அடுத்த பேர் இதெல்லாம் எங்களை உடனே நோயில இருந்து பாதுகாக்கிற உணவு. கீரை, வல்லாரை, அன்னாசி, தக்காளி, இதெல்லாம் அயடின். இது எங்களுக்கு தொண்டைக்கல்ல வராம பாதுகாக்கும். ஒரு பொருள் வாங்கக்குள்ள நாங்க 5 விஷயம் கவனிக்கணும். அதுக்கு பிறகுதான் 5 விரலால இந்த பொருள் எடுப்போம்.
கட்டாயம் காலாவதி தேதி பார்க்கணும், உற்பத்தி தேதி பார்க்கணும், பொருளின் விலை, பொருளின் போசனை, தரச்சான்றிதழ். தரச்சான்றிதழ்ல ஒன்று SLS இருக்குது, இலங்கை தரச்சான்றிதழ். உலக தரச்சான்றிதழ் இருக்கு, IS. தரச்சான்றிதழ் சொன்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? இப்ப ஒரு ஆள் வந்து யாருக்கு காசினி வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறான். அந்த பொருளை இலங்கை கட்டளைகள் பணியகத்துக்கு அனுப்புறான். ஒரு மிக்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கிறான் வைங்களேன், ஒரு ஜூஸ் கம்பெனி வச்சிருக்கிறான். அதுல சாம்பிள் எல்லாம் போட்டு அனுப்பி விடுவான். அனுப்பி விட்டா என்ன நடக்கும், அவங்க செக் பண்ணுவாங்க இது இலங்கைக்குரிய மக்களால பாவிக்கக்கூடியதா இருக்கா. அதுவும் என்று சொன்னா அவங்க SLS சான்றிதழ், நல்ல தரமான பொருளுக்கு தான் கொடுப்பாங்க. SLS சான்றிதழ், அதே போல ISO உலக தர சான்றிதழும் அப்படிதான். அதே போல இப்ப திரவ பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 வட்டம் இருக்கு பானங்கள் எல்லாம். சிவப்பு நிற வட்டம் அதிக சீட், மஞ்சள் மத்தியம அளவு சீட், பச்சை குறைந்த அளவு சீட். ஏண்டா உண்மையில பச்சையில சீனி இல்ல பிள்ளைகள், குறைந்த அளவுன்ற வேர்ட் பாவிக்க கூடாது. சரியோ, இது உண்மையா சீனி அற்றது, முழுமையா சீனி அற்றது தானே. நம்மளோட புது கைநூல்ல இப்படித்தான் போட்டிருந்தான், அதாவது சீனி இல்லை. இதுல நீங்க மாணவர்கள் என்ன செய்யலாம், பச்சை மஞ்சளை பாவிக்கலாம், சிவப்பை பாவிச்சா உங்களுக்கு எதிர்காலத்துல நீரிழிவு நோய்கள் வரலாம். ஆனா ஆனா சிவப்பு நல்ல டேஸ்டா இருக்குமே, இந்த இனிப்போட சேர்ந்து குடிக்கக்குள்ள நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா எதிர்காலத்துல உங்களுக்கு நீரிழிவு வரலாம். ஏன்னா இலங்கையில கிட்டத்தட்ட நான் 2 லட்சம் பேருக்கிட்ட இந்த சிறுநீர பிரச்சனையோட இருக்கிறாங்களா. காரணம் என்ன, நீரிழிவு வந்தால் எல்லா வருத்தத்தையும் கூட்டிட்டு வரும். காலாவதியான சாப்பாடுகளை சாப்பிடுகின்றா, உணவு உண்பதால வாந்தி பேதி மயக்கம் வயிற்றோட்டம், உணவை அசுத்தமடைய செய்கிற பிராணிகள். நாங்கள் சாப்பிட்றதுல 8ல் 3 பங்கு சோறு இருக்கணும், 2 பங்கு மரக்கறிகள் இருக்கணும், 1 பங்கு கட்டாயம் புரதம் இருக்கணும், ஒரு மஞ்சள் மரக்கறி பச்சை மரக்கறி, அதோட பால் பழம் சாப்பிடணும். இதான ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொல்றாங்க. விட்டமின் E குறைபாடு காரணமா மாலைக்கண்ணு ஏற்படலாம். அப்ப மாலைக்கண்ணு ஏற்படாம இருக்கணும், என்ன செய்யணும், அந்த விட்டமின் A இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். மஞ்சள் பழங்கள், பப்பாசி பழம், மத்தியான பழங்கள், மரக்கறிகள் இருக்கு. விட்டமின் B குறைபாடுண்டா உங்களுக்கு பெரிய பெரிய நோய் ஏற்படும். தவிடு இருக்காத அரிசியில அதிகமா இருக்கு. விட்டமின் C ஸ்கேவி நோய் ஏற்படும். அதால புளிப்பு பழங்கள், நெல்லி தோடைகள்ல அதிகமா இருக்கு. அயடினால தொண்டக்கடலை செவிட்டு தன்மை ஏற்படும். அது இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னாதான் உங்களோட உடல் ஆரோக்கியமா வளரும். நாய் கடிக்கிற ஆளுக்கு எப்படி முதலுதவி செய்யறது, கடித்த இடத்த சவர்க்கார விட்டு கழுவி உடனடியாக ஒரு துணியால கட்டிட்டு அவர் என்ன செய்யணும், வைத்தியசாலையை கொண்டு செல்லணும். ஆடையில தீ பிடிக்க ஒரு ஆள் என்ன செய்யலாம், கடித்த துணியால போர்த்தலாம். இப்ப நிலத்துல விழுந்து புரளக்குள்ள, அது மண் நிலத்துல விழுந்தாருன்னு சொன்னா அந்த காயத்துக்குள்ள எல்லாம் என்ன செய்யலாம், சில வேளை மண் போகலாம். அதை கிளீன் பண்றதுக்கே டைம் எடுக்கும். அதால தடித்த துணி இல்லாத சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் அப்படி செய்யணும். இல்லாட்டி தடித்த துணியால போத்தி அவரை அணைச்சிட்டு உடனடியாக வைத்தியசாலை கொண்டு செல்லணும். மயக்கம் அடைந்த ஒருவருக்கு அவரை காற்றுப்பட விடக்கூடியவர், ஒரு ஆள் மயங்கிட்டாருண்டா அவரை வளைச்சிட்டு நிக்கிறதா, ஐயோ மயங்கிட்டு சொல்லி அப்படி நின்றா இருந்த மயக்கம் அப்படியே செத்துக்கிட்டு போயிடுவார் சில வேலை. அதால என்ன செய்யணும், அவரை நல்லா காற்றுப்படுற இடத்த கொண்டு போய் செய்து தலையை கொஞ்சம் தாழ்த்தி சற்று காலை கொஞ்சம் லைட்டா உயர்த்தி பிடிக்கும். ஆனா அப்படி செய்வீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், உடனடியா பிளட் வந்து ரத்தம் வந்து தலைக்கு போகும். தலைக்கு இப்ப மூளைக்கு ரத்தம் போகாட்டி தான் மயக்கம் போட்டு விழுறேன். காலையில சாப்பிடாம போனீங்கன்னு சொன்னா சோறு வேற இருக்கும், பிளட் போகாது, அசம்பிள்ல நிப்பீங்க, திடீரென்று கொண்டு விழுவீங்க. என்ன பிரச்சனை, பிளட் வந்து அங்க தலைக்கு வந்து போகல, மூளைக்கு போகல, அதால மயக்கம் வேறு. அதால சற்று காலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னா காலண்டா அப்படியே நிலத்துல படுக்க வைக்க உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறவன் நினைக்கிறேன். அதே போல கை கால் முறிந்த ஒருவருக்கு முறிந்த இடத்துல பலகையை வச்சு கட்டிட்டு வைத்தியசாலை கொண்டு போகும், அசையாம வச்சு. 7வது அளவு பிள்ளைகள்
அனர்த்தங்கள்ல ரெண்டு வகையான அனர்த்தங்கள் இருக்கு. ஒன்று இயற்கை அனர்த்தம், செயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம் அது இயற்கையாக ஏற்படும். செயற்கை அனர்த்தம் மனித செயற்பாடுகள் காரணமாக ஏற்படும். வீதி விபத்துகளா இருக்கலாம், திடீர்னு தீ பிடிக்கிறது, குண்டு வெடிக்கிறது, உணவு நஞ்சாகும். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை அனர்த்தங்கள் காரணம். மண் சரிவு, வறட்சி, சூறாவளி, இதெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள். வெள்ளப்பெருக்கு, நோய்கள்ல ரெண்டு வகையான நோய்கள் இருக்குது. ஒன்று தொற்று நோய், இன்னொன்று தொற்றா நோய்கள். இப்ப கொரோனா உலகத்தை அச்சுறுத்தி என பல்லாயிரக்கணக்கான பேரை கொன்றளித்த ஒரு நோய் கொரோனா. இது ஒரு தொற்று நோய். அம்மை நோய், இதுவும் ஒரு தொற்று நோய். ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்று. அதே போல டெங்கு, மலேரியா, யானைக்கால், இது நுளம்பு மூலம், நோய்க்காவி நுளம்பு மூலம் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரப்பப்படும். காச நோய், இது காற்றி மூலம். இது ஒரு காலத்துல இலங்கையில கட்டுப்படுத்தி எல்லாம் போய் இப்ப அதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதே போல கண்வர், இதெல்லாம் தொற்று நோய்கள். இதெல்லாம் தொற்றா நோய்கள். மாரடைப்பு, புற்றுநோய், குருதிய முக்கம், ஆஸ்துமா, நீரிழிவு, கொலஸ்ட்ரால். ஆஸ்துமா வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்றாது. அது பரம்பரையா சில வேளை வரலாம். குருதிய முக்கம். புற்றுநோய்கள் பல காரணங்களால் ஏற்படலாம். நீங்க கொத்த லஞ்சீரில சுத்தி கொண்டு டெய்லியா சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கேன்சர் ஆகும். ஆனா அது மட்டும் இல்லை, இப்பத்திய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், ஐஸ்கிரீமா இருக்கலாம், அதே போல நூடுல்ஸா இருக்கலாம், அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கேன்சரை ஏற்படுத்தலாம். ரப்பர் பாவனையை குறைச்சிங்கன்னு சொன்னா, அதே போல புகைத்தல், இப்படியானதெல்லாம் வேணும். பரந்தரித்தல், மலைப்பகுதிகளை மண்ணை வெட்டி அப்புறப்படுத்துவார். இது நிறைய படிச்சுட்டு நினைக்கிறார். மிச்சம் நாங்க நாளைக்கு படிப்போம். சரியோ, இதுல 8வது அல்லது அந்த மிச்ச அவ்வளவு 4ஆம் ஆண்டு அவ்வளவு கிளியர் பண்ணி விட்டா உங்களுக்கு பெரும்பாலும் தான் நிறைய டவுட் கிளியர் ஆகிடும். அது ஒருக்கா நாங்க நாளைக்கு படிப்போம். நீங்க இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு ஏழியா வாங்க. 7:15 கிளாஸ் தொடங்க. சரியா, 7:15 தொடங்கும். எல்லாரும் 7:15 வந்து சேரும். சரியா, ஓகே, சந்திப்போம். பாய் பாய். Bye, sir. ஏதாவது Thank டவுட் கேட்கணும்னா கேட்கலாமா? you.